Hi friends, welcome to Tamil Exam Tutor. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட், தென் பார்ஷியல் டெரிவேட்டிவ், டோட்டல் டெரிவேட்டிவ். இதை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டோட்டல் டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேசிக் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட்லயும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. அப்பதான் வந்து ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதுல சொல்லாத சில கான்செப்ட்ஸ் வந்து இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் படிங்க. அதுவும் இல்லாம மேக்ஸிமம் மினிமா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொஸ்டின் கேட்டு மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்க சொன்னோம் அப்படின்னா நம்ம இன்டர்வல் பேசிக்கா கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கொஸ்டின்ல பாருங்களா, இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க -4, 4. நம்ம ஆல்ரெடி க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என்ன, ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா அந்த -4, 4 அந்த வேல்யூஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓப்பன் இன்டர்வல்னா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ஸோ அது அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ -4 to 4 எந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அஸ்யூஷுவல் நம்ம ஜென்ரலா வந்து எப்படி மேக்ஸிமம் ப்ரொசீட் பண்றோமோ அதே மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க 2x, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் 2x -1. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதை தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்ல அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூல எய்தர் த ஃபங்க்ஷன் ஹேவ் மினிமம் வேல்யூவா இருக்கலாம் இல்ல மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும். பட் வந்து இந்த வேல்யூல கொடுக்கும் கண்டிப்பா கரெக்டா. ஆனா இந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல்ல தான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். சில நேரத்துல வந்து கொஸ்டின்ல ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம கிடைச்சிருக்க எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து இன்னொரு இன்டர்வல்ல இருக்கும். சோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். அதுக்காக தான் சொல்றேன். சோ அப்ப இந்த வேல்யூல either மேக்ஸிமம் இருக்க போது இல்ல மினிமம் இருக்க போது. சோ அப்ப இது லிமிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணா எஸ் இட் இஸ் இன் த லிமிட். சோ -4 to 4ங்கிறது நம்மளோட லிமிட். பட் நமக்கு 0.5 தான் வந்திருக்கு. ஸோ இது லிமிட்டுக்குள்ளாடி இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. இந்த வேல்யூ வந்து இந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதா இல்ல மினிமம் வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆப்வியஸ்லி தெரியும் எஃப் வந்து திருப்பி செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ 2 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக் வீடியோல பார்த்துருந்தோம். இப்போ வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூவா கிடைக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் மினிமம் வேல்யூ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ல மினிமம் வேல்யூஸ் தான் கிடைக்கும். பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்ஸ்லயும் சரி இதுக்கு அப்புறம் இருக்க பாயிண்ட்ஸ்லயும் சரி மேக்ஸிமம் வேல்யூ தான் கிடைச்சிருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூஸ் இதோட அதிகமான வேல்யூவா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயும் எவ்வளவு வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் -4 ஃபர்ஸ்ட் போடுறோம், எஃப் ஆஃப் 4 போடுறோம், ரெண்டுக்குமே பாக்குறோம். எஃப் ஆஃப் 4 போட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 10 கிடைக்குது. ஓகேவா. அதுவே எஃப் ஆஃப் -4 போட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 18 கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் காணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆப்வியஸ்லி எங்க அரைவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4ல கிடைக்குது. இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5ல போயிடும் அப்படின்னா அதுக்கு இன்னும் இதோட மேக்ஸிமம் வேல்யூஸா கிடைக்கும். பட் நம்மளோட லிமிட் வந்து -4 to 4 இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த -4 to 4 எதுல மேக்ஸிமம் இருக்கு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர மற்ற வேல்யூஸ் எடுக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 போட்டீங்கன்னா யூ ஹேவ் மேக்ஸிமம் வேல்யூ. த வேல்யூ இஸ் 18. ஓகேவா. ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா 18. ஆன்சர் ஏ வந்து ஆன்சர். ஸோ காய்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ இதுதான், மேக்ஸிமம் மினிமம். ஸோ இது விஷயம் நம்ம இந்த லிமிட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வல் அப்படிங்கிறது நம்ம போன இதுல பேசிக் வீடியோல சொல்லியிருக்க மாட்டோம். பட் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்கறாங்க. ஸோ அதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த எக்ஸோட வேல்யூ இந்த லிமிட்டுக்குள்ள அரைவ் ஆகல அப்படின்னா நம்ம அதை வந்து கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. நம்ம வந்து டைரக்டா இன்டர்வல்ல உள்ள வேல்யூஸ் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ல எதுல மேக்ஸிமம் இருக்கு இதுல மினிமமா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான்.
இதுல மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே கான்செப்ட் தான் f dash of x கண்டுபிடிக்கிறோம். அப்ப x is equal to 0 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சோ அப்ப இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம f double dash of x கண்டுபிடிக்கிறோம். x double dash of x கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல சின்ன மிஸ்டேக் இருக்கு. இதுல பண்ணதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். e power x minus e power minus x கொடுத்திருக்காங்க. அது e power x plus e power minus x வரும். ஏன்னா ஆல்ரெடி e power x minus e power xங்கிறது f dash of x. இதை திருப்பி இன்னொரு வாட்டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு e power x தான் கிடைக்கும். e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus of e power x minus x கிடைக்கும். சோ அது மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ் ஆகும். அது பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் x is equal to 0 வேல்யூ கொடுத்தீங்கன்னா equal to 2 கிடைக்கும். சோ 2 வந்து கிரேட்டரா இருக்கறனால அந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் வேல்யூ லே ஆகும். நம்ம கேட்டதும் क्वेश्चनல மினிமம் வேல்யூ தான். சோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த பர்టిక్యులர் x is equal to 0 அந்த இதுல பாயிண்ட்ல தான் வந்து மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. பட் எந்த வேல்யூ தான் அந்த மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல x is equal to 0 போடணும். சோ ஃபங்க்ஷன்ல x is equal to 0 போட்டீங்கன்னா e power 0 plus e power minus 0. So e power 0 any number power 0 1. So 1 plus 1 obviously 2. Answer 2. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இவ்வளோதான் கான்செப்ட்ஸ். மேக்ஸிமம் மினிமம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அடுத்த கொஸ்டினும் அதே தான். மேக்ஸிமம் மினிமம் e power y equal to x power 1 by x. ஸோ இந்த e அப்படின்னு வந்தாலே ஆப்வியஸ்லி நீங்க அதுக்கு லாக் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லாக் எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் y is equal to 1 by x log x இருக்கும். நெக்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கிறாங்க. அதான் f dash of x. ஸோ இதை வந்து நம்ம uv மெத்தட்ல தான் பண்ணணும். ஏன்னா ரெண்டு இது இருக்கு. 1 by x log x ரெண்டு இருக்கு. ஸோ uv மெத்தட்ல பண்றாங்க. திருப்பி வந்து அதே இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு you will get the answer. ஸோ இது நீங்க நீங்களே பண்ணி பாருங்க. அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா f is equal to y of x கொடுத்திருக்காங்க. ஸோ இதுலயும் பவர்ல இருக்கறனால வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா லாக் எடுத்திருக்கோம். ரெண்டு சைடு லாக் எடுத்து ஜஸ்ட் எஃப் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் என்னன்னு கேட்கறாங்க. அட் அ பாயிண்ட் x is equal to 2 and y is equal to 1. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் இதோட வேல்யூ, இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. சரி y வச்சு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ 1 by f டோ ஒய் பை டோ எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். அதே மாதிரி திருப்பி வந்து எக்ஸ் வச்சு பண்றோம். ஸோ அப்போ வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல லாஸ்ட். ஸோ அதுதான் இந்த வேல்யூ. இந்த வேல்யூல நமக்கு எக்ஸ் ஒய் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸை வச்சு கூட பண்ணிட்டு ஒய் வச்சு பண்ணலாம், இல்லை ஒய்யை வச்சுட்டு பண்ணிட்டு எக்ஸை வச்சு கூட பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வந்து படிச்சிருந்தோம். ஸோ பார்ஷியல் எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி யூலர்ஸ் தியரம் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு யூலர்ஸ் தியரம்னா அது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அது எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் இங்க வந்து டைரக்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஹெச்ஓ இல்லை என்னோ வந்து இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூலர்ஸ் தியரம் படி என் இன்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்னங்கிறது டிகிரி. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. என் இன்டு இங்க ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனோ அதான் இருக்கும். ஸோ என்னங்கிறது இங்க டிகிரி. ஓகேவா? ஸோ அது அப்படியே டேரக்டா கேட்டிருக்காங்க. அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஃபைங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரல் ஆஃப் 0 to x ஸ்கொயர் ரூட் டி தான் அந்த ஃபங்க்ஷன் இன்டு டிடி. தென் d5 by dx என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ டி பவர் என்னன்னா ஃபார்முலா இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைங்கிறது இன்டெகிரேஷனோட ரிசல்ட்டா கிடைக்கும். ஸோ அந்த இன்டெகிரேஷனோட ரிசல்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இது. தென் வந்து திருப்பி அடுத்தது நம்ம ஆல்ரெடி செயின் ரூல் பார்த்துருந்தோம். ஓகேவா? செயின் ரூல் ஞாபகம் இருக்குல்ல? 3 ரூல் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். ஃபார் ஒரு இது 2 ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பார்த்துருந்தோம். அதுல வந்து நம்ம டோட்டல் டெரிவேட்டிவ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். dw by dx இல்லை dw by dy பார்த்துருந்தோம் போன வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வச்சு தான் இதில் கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா z is a function of x, y அப்படின்னு சொல்றாங்க. So z is a function of x, y. What is the value of dz அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து x is a function of என்னன்னு தெரியாது, y is a function of என்னன்னு தெரியாது. சோ நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x is a function of t and y is a function of t ன்னு ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த செயின் ரூலை இதை அப்ளை பண்ண போறோம். செயின் ரூல் எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா dz by d
t ஓகேவா dz by dt அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் is equal to டோ எஃப். எப்பவுமே டி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டோவா தான் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோட்டல் டெரிவேட்டிவ் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவா இருக்கும், செகண்ட் டேர்ம் வந்து திருப்பி டோட்டல் டெரிவேட்டிவா வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் கிடைக்கும், திருப்பி டிஎக்ஸ் பை டிடின்னு கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி பிளஸ் டோ எஃப் பை டோ ஒய் கிடைக்கும், திருப்பி dy by dt கிடைக்கும். இதுல எல்லாத்துலயுமே வந்து dt dt ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ இல்லையா சாய்ஸ்ல இருக்க ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது அப்படியே டைரக்டா செயின் ரூலை வந்து கேட்டிருக்காங்க. செயின் ரூலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதே தான் மேக்ஸிமம் மினிமம், நீங்களே வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். டைரக்டா வந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் மினிமம் சொன்னோமோ அதே தான், வேற எதுவுமே இல்லை. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், மினிமமா மேக்ஸிமம் வேல்யூவான்னு பார்க்கணும். இவ்வளவுதாங்க, இது இவ்வளவு சிம்பிளா நீங்களே பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், இதுல மிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது மேக்ஸிமம் வேல்யூ, அவ்வளவுதான், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மினிமம் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதே தான் மினிமம் வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதே தான். ஸோ சேம் திங், இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப டைம் இதை வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் இதுல வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்லாம் சரி எல்லாத்துலயும் வந்து மேக்ஸிமம் மினிமம் அதிகமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேரியபிளா தான் இருக்கும். ஓகேவா? அந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வந்து இன்ஜினியரிங் புக்ஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேரியபிள் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் அது ரொம்ப கேட்கறது இல்லை, அதனால நான் அது கவர் பண்ணல. பட் வந்து இதுல கேட்டிருக்காங்க, ஒரு 2 கொஸ்டின் இதுல ரிலேட்டடா வந்திருக்கு. ஸோ அதனால அந்த டாபிக்கையும் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அங்க வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு ஒரு எக்ஸோட மதிப்பை கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அதே தான், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எதை வச்சு பண்ணணும்னா எஃப் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், திருப்பி எஃப் வச்சு ஒய்யை வச்சு ரெண்டு டைம் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஃப் வந்து எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், திருப்பி ஒய் எஃப் வந்து ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ரெண்டுக்கும் 0 கொடுக்கும். ஸோ ஈக்குவல் டு ரெண்டுக்கும் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு ஒரு மதிப்பு ஒய்க்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து வர வேல்யூஸ் தான் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வச்சு இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த கான்செப்ட் ரிலேட்டடா வருது. ஸோ அதுல நான் இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ தீட்டா பிளஸ் சைன் தீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸ். ரொம்ப ஈஸியான சம். ஸோ நம்ம வந்து எக்ஸை வந்து தீட்டா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஒய்யை தீட்டா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், ரெண்டையும் டிவைட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஆப்வியஸ்லி வெரி ஈஸி. ஸோ நீங்களே இதை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன், இன்டர்வல் 1 to 5 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே கான்செப்ட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2x கிடைக்கும். ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லை ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த லிமிட்லேயே கிடையாது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீட் பண்ணிடணும். அப்போ இந்த லிமிட் கடையில உள்ள வேல்யூஸை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒய் ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இதே எக்ஸ் 5 கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 25 கிடைக்கும். ஸோ இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி மினிமம் வேல்யூங்கிறது முதல் வேல்யூ தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல மினிமம் வேல்யூ, அந்த வேல்யூட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் மேக்ஸிமம் மினிமா டைரக்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். நீங்க பாத்துக்கோங்க இந்த சம். இது ஒரு 2-3 சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, யூ வில் கெட் த ஐடியா, பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த இன்னொரு கான்செப்ட் தான் சொன்னேன்ல, ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு எப்படி கேட்டா என்ன சால்வ் பண்றது, மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. 4x square plus 6y square minus 8x minus 4y plus 8. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்க வந்து என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்டா? இங்கே வந்து எஃப் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். பட் எக்ஸை வச்சு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்யை வச்சு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டுக்கும் தனித்தனியா ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் வச்சு எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க, 8x minus 8 கிடைக்குது. அதே மாதிரி தனியா வந்து ஒய்யை வச்சு தனியா டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, 12y equal to 4 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அங்க வந்து நம்ம வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம் டைரக்டா. இங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த ரெண்டு கான்செப்ட்லயுமே. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ரெண்டு வேரியபிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுக்கும் ஒரு வேல்யூஸ் கிடைக்கும்ல, அந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து 1,1/3 அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடைச்சிருச்சு. பட் இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவான்னு தெரியாது. அங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சு அதுல அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அது கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அது என்ன கிரைட்டீரியான்னு சொல்லி கிளியரா ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமமா மினிமமா அந்த பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர். ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் டோ எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆர் நாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதே டி அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். எஸ் அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை வச்சு நம்ம ஆல்ரெடி எஃப் எக்ஸ் வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கல, அதை திருப்பி இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஒய் பண்ணிருக்கோம்ல, திருப்பி அதை வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஒய் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இல்ல இந்த எக்ஸும் சரி ஒய்யும் சரி அதை திருப்பி வேற ஒரு எக்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம்னா ஒய்யை வச்சு பண்றோம். அந்த மாதிரி பண்ணி எஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ரிசல்ட்டா கிடைக்கும். இந்த ரிசல்ட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி கிரேட்டர் தன் ஜீரோ. இங்க வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து மிஸ்டேக். அது வந்து ஜீரோ. ஸோ இட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கணும். அதே நேரம் இது வந்து கிரேட்டர் தன் ஜீரோவா இருந்து இந்த ஆரும் டியும் இந்த ரெண்டு ஆர் அண்ட் டி இந்த ரெண்டோட மதிப்பு வந்து கிரேட்டர் தன் ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து கண்டிப்பா ஜீரோவோட அதிகமா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் இப்ப அதிகமா இருந்துடுச்சு, பட் வந்து இது மினிமமா மேக்சிமம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமா இருந்து பிளஸ் ஆர் ஒன் டியும் வேல்யூஸ் ஆஃப் ஆர் வேல்யூஸ் ஆஃப் டி வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் வேல்யூ கிடைக்கும். இதுவே வந்து ஆர் ஒன் டியும் மினிமமா இருந்தது, தட் மீன்ஸ் லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா we will get a maximum value at this particular stationary points. ஸோ ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இப்போ ஒருவேளை டெல் இந்த ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து மேக்சிமமும் கிடைக்காது மினிமமும் கிடைக்காது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேடில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சேடில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க சேடில் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ. தட் மீன்ஸ் 96 வேல்யூ வந்திருக்கு. அதே ஆரோட மதிப்பும் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கு, டியோட மதிப்பும் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கு. அதனால இட் கிவ்ஸ் மினிமம் வேல்யூ அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கொஞ்சம் ரீவின் பண்ணி நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எ மினிமம் வேல்யூ 10/3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம். நெக்ஸ்டும் அதே தான். இது வந்து நம்ம யூலர்ஸ் தியரத்தை வந்து டைரக்டாவே வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. டோ எக்ஸ் இன்டூ டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ எஃப் பை டோ ஈக்குவல் டு நம்ம ஆப்வியஸ்லி யூலர்ஸ் தியரம் படிச்சிருந்தாலே தெரியும் என் இன்டூ எஃப். ஓகேவா? ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டைரக்ட் டிஃபரன்சியேஷன் dy by dx கண்டுபிடிச்சு அதில் x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the answer. அதுக்கப்புறம் திருப்பி ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க y equal to e power sin x e power cos x. லாக் எடுத்து கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பெருசா சம் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தாலே புரியும். நெக்ஸ்ட் அதே தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ பாருங்க மேக்ஸிமம்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாருங்க. So in the question கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. A point on the curve is said to be extremum if it has local maximum or local minimum. Number of extrema அப்படின்னு என்ன எத்தனை இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமான ஆல்ரெடி சொன்னல
எத்தனை நம்பர் ஆஃப் லோக்கல் மினிமம் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் இருக்கு, எல்லாத்தையும் டோட்டல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ்ல வந்து எத்தனை எக்ஸ்ட்ரீமா இருக்கு, எத்தனை லோக்கல் பாயிண்ட்ஸ் இல்லை, எத்தனை மேக்ஸிமம் பாயிண்ட் சம் பண்ணி டோட்டலா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப சிம்பிளான சம்ம. டேரக்டா நீங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு வந்து எத்தனை வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு இங்க 3 வேல்யூஸ் வருது. ஸோ அப்போ 3 எக்ஸ்ட்ரீமா இருக்கும், எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல தானே நமக்கு வந்து எய்தர் மேக்ஸிமம் வேல்யூ அரைவ் ஆகலாம், இல்ல மினிமம் வேல்யூ அரைவ் ஆகலாம். அது மேக்ஸிமம் வேணா இருக்கலாம், மினிமம் வேணாவும் இருக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் வேல்யூல கண்டிப்பா மேக்ஸிமம் இல்ல மினிமம் கிடைக்கும். ஓகேவா, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல. ஸோ அதனால வந்து இந்த 3 பாயிண்ட்ஸுமே கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அவ்வளோதான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கூட கமெண்ட்ல சொல்லுங்க.